வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கறிக்கூடத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ நூலை வந்து எப்படி துணியாக நெய்து எப்படி வெளியே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வணக்கங்க. இப்போ இந்த தறிக்கு நமக்கு வந்து பாவு ஓட்டுறது வேணும். பாவு ஓட்டி முடிச்சாதான் அந்த பாவை ஏற்றி தான் நம்ம தறியில வந்து ரன் பண்ண போறோம். அதற்கு முன்னாடி இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு சொல்ல முடியுமா? கருவில் வந்து நமக்கு ஆறு டிசைன் வருங்கண்ணா. டிசைன் மட்டும் தான் கொடுப்பாங்க. சரி, நம்ம கோனே எல்லாம் விட்டு வந்துடும். இப்போ நம்ம நூல் ஏற்கனவே நூல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லைங்கண்ணா. அது இருக்குங்கண்ணா, நாம எடுக்கிறது இல்ல. இப்போ ஒன்லி நீங்க கோன் மட்டும் வாங்கிக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. கோன் ஐட்டம் மட்டும் வாங்கி இங்க பாவு கோனுங்களா அது? ஆமாங்கண்ணா. இங்க டிசைன் ஏத்துவாங்க. பாவு கோன் ஏத்துவாங்க. டிசைன் ஏத்து இங்க தான் ஏத்துவாங்க. டிசைன் ஏத்தி அதுல இருந்துங்க டிசைன் இங்க வந்துருங்கண்ணா. இதான் பாவு டிசைன். இப்போ இதுக்கு பேர் என்னங்க? இது ரீடுங்கண்ணா. இதுக்கு பேர் ரீடு. ஆமாங்கண்ணா. இது வழியா ஏத்தி கோத்து கொண்டாந்து இது ரீடுங்களா? அது இலக்கணக்காக இந்த வைப்பாங்கண்ணா. உலகணக்கு இலக்கணக்கு. இது எப்படி நம்ம இலக்கணக்கு வரிசையா நம்ம வந்து எண்ணிக்கணுங்களா? ஆமாங்கண்ணா. 2க்கு 4 போடுவாங்க. பாவோட அகலம்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. 2க்கு 4 1க்கு 3 இந்த மாதிரி போடுவாங்க. இது மாதிரி ஏத்தி தான் நம்ம பாவு மிஷின் ஏத்துறோம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஓகேங்க. இதை ஏத்தி தான் நம்ம கொண்டு தறி கூடத்துக்கு போறோம். தறிக்கு ஏத்துறாங்கண்ணா. தறிக்கு ஏத்துறோம். ஏத்தி பீம் சுத்தம் பின்னாடி பீம் சுத்தவனா. சரிங்க. அதுதான் தாப்பனா தறிக்கு ஏத்துவோம். தறிக்கு ஏத்துவோம். இதுல ஏதாவதுனா கூட மறுபடியும் முடிச்சு போட்டு ரெடி பண்ணி. இது எலப்பன முடிச்சு போட்டுவாங்கண்ணா. அதெல்லாம் இது பாத்தீங்கன்னா இந்த பாவு ஏத்துறது இது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகுங்க? இது நம்ம மீட்டர் பொறுத்து இந்த பாவு ஓட்டினா ஒரு நாளைக்கு ஒரு பாவு ஓட்டிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாவு தான் ஓட்ட முடியும். சரிங்க. பாலிஷ்னா 3000 மீட்டர் வச்சுக்கலாம். சரிங்க. காட்டனா இருந்தா ஒரு நாளைக்கு 2 பாவு ஓட்டுவாங்க. 2 பாவு ஓட்டலாம். ஓகேங்க. அவங்க பாடியா. அப்ப நீங்க காட்டனும் பண்றீங்க, பாலிஷும் பண்றீங்க. ரெண்டுமே இருக்குங்க. ரெண்டு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. அப்போ நம்ம தறி கூடத்துல போய் பார்க்கலாங்களா? அந்த தறி இருந்தா வாங்க போலாம். இங்க வந்துருங்க. இப்போ இது பாவு கொண்டாந்து நம்ம தறியில ஏத்துறோம். ஆமா, பின்னாடி ஏத்துறோம். இதுங்க. இப்போ இந்த பாவு ஏத்திட்டோம். ஆமாண்ணா. இது பாவு. இது கொண்டாந்து நம்ம தறியில ஏத்திடுறோம். இதுல இருந்து தான் நம்ம வந்து நெய்யறோம். ஆமா, இதுல இருந்து நெய்யறோம். டிசைனா அச்சு கோத்து ஏத்துவோம்னா. சரிங்க. சரிங்க. அச்சு கோத்து பின்னாடி போடுவாங்கண்ணா. சரிங்க. கேட்டு ஓட்டுறதுதான். இதுல சப்போஸ் ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் பார் கலெக்ஷன் நின்றுங்கண்ணா. இதுல நின்றுங்களா? நின்றும் லைட் எரியுங்கண்ணா. சரி. எல்லாம் போயிடுச்சுன்னா சரி நின்றுங்கண்ணா. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நின்றும். அதை எப்படி நம்ம முடிச்சு போட்டா தான் ஓடுங்களா? ஆமா, நான் முடிச்சு போட்டு தான் ஓடுங்கண்ணா. அதை அப்படியே காமிங்க பார்க்கலாம். ஏன்னா பின் கீழே விழுந்தா நின்றுண்ணா. இந்த பின்னு கீழே விழுந்து கிடக்குது ஒண்ணு. ஆமா, இவங்க லைட் எரியும். அப்ப அப்படின்னா இந்த சிகப்பு லைட் எரியுது. ஆமா, எரியுங்கண்ணா. அப்ப இந்த இலை வந்து அந்திருச்சுன்னு அர்த்தம். ஆமா, இலை நின்றுச்சுண்ணா. சரிங்க. இது நாங்க முடிச்சு போட்டதான் அடுத்து ஓடுங்கண்ணா. ஆல்ரெடி நிறைய ஓடாது. ஆட்டோமேட்டிக்கா நின்னுக்கும். ஆட்டோமேட்டிக்கா நின்றுங்கண்ணா. சரிங்க. ஆள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இல்லைன்னா நின்னுக்கும். ஆள் இல்லைன்னா அவசியம் நின்றுங்கண்ணா. சரிங்க. அதுக்கப்புறமா தறியை போட்டதான் ஓடுங்கண்ணா. போட்டுட்டு அதை ரன் பண்ணாதான் ஓடுங்கண்ணா. ரெண்டு பண்ணா 2 ஆயிடுங்கண்ணா. சரிங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்ண்ணா. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஆமாண்ணா. கோன் நின்னாலும் நின்றோம். இது கோன் வந்து இதுல ஏதாவது கட் ஆயிடுச்சுனாலும் நின்றோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் நின்றோம். அப்புறம் இழுத்து கொடுத்துக்கிறது இது. இதை எடுத்து போடுவோம். சரிங்க. இது இழுத்து கொடுத்துக்கும் இல்லையா? இது நின்றோடனே நின்றோம். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். தறி நின்றோம்னா லைட் எரியும். லைட் எரியும். எல்லோ லைட் எரியுதுன்னா இந்த இடத்துல எல்லோ லைட் வந்து 8 மீட்டருங்கண்ணா. 8 மீட்டர். கிரீன் லைட் வந்து 8 கட் ஆகுறதுக்கு. சரிங்க.
இந்தியால கட்டா இருக்கு. ஆமாங்கண்ணா. இதுல சென்சார் இருக்கு. இதுல சென்சாருங்கண்ணா. சரிங்க. ரெட் வந்து அங்கேங்கண்ணா. அந்த பக்கம். ஆமா. பாவ மிஷின்ல இருந்து. ஆமாண்ணா. பார் இருக்குண்ணா. இது வந்து மேனுவல் போல்டுங்கண்ணா. ஓகே. இது எந்த தறி ஓட்ட மாட்டோம், மேனுவல் போல்டு. சரிங்க. இது எப்படி எடுத்தா போதுங்கண்ணா, வந்துடும். சரிங்க. ஆட்டோமேட்டிக்கா அதை இழுத்து விட்டோம்னா போதுமா? வந்துடுண்ணா. அப்ப நம்ம இது முடிச்சு போட்டா போதுங்கண்ணா. சரிங்க. அப்ப மூவ் ஆயிடுங்கண்ணா. ரன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாண்ணா. ஆட்டோமேட்டிக்கா இழுத்து கொடுத்துக்குது. அதே மூவ் ஆயிடுங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்க. இப்ப ஏதாவது ஒண்ணுல ஃபால்ட்னா கூட நமக்கு இங்க தெரிஞ்சிரும். ஆமாண்ணா. இந்த லைட் வந்து பாத்துக்குவோம். நாங்க உட்காந்துக்குவோம், லைட் வந்து ஆட்டமா பாத்துக்குவோம். தறி நிக்க தேவையில்ல. தறிட்டே நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏதாவது நம்ம உடனே இங்க இந்த லைட் எரியறத பார்த்து எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சிரும். சரிங்க. மிஸ்டேக் இருந்தா பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடும். ஓ சரிங்க. இதுக்கு வந்து பஸ் லைட்டுங்களா. இது குறுக்கால சென்சார் இருக்கு. எல்லாமே சென்சார் ஒரே. ஓ எடுத்துக்கு வந்து கிரீன் லைட்டுங்களா. ஓ இந்த இடத்துல எதா இருந்தா கிரீன் லைட் எரியும். ஆமாங்களா. நாங்க இதுல இந்த இருக்குனா. ஓ இத ரெடி பண்ணிட்டோம்னா அதான் ஓடும். இது சென்சார்னா. ஓ இது சென்சார். ஆமா லைட் எரியுது. அவ்வளவுதான். அது மாதிரி டிசைன் கார்டு பின்னாடி இருக்குண்ணா, டால்வி. அப்படிங்களா? ஆமா. இதுக்கு பேரு டிசைன் டாபிங்னா. இதான் டாபி. ஆமா இதான் டிசைன் கார்டுங்கண்ணா. இது அட்டை. அட்டைங்கண்ணா. அதான் அட்டை. டிசைன் அட்டைங்கண்ணா. டிசைன் அட்டை. ஆமா. இதான் டிசைன் அடிக்கிறது. டிசைன் அடிக்கிறது. ஆமாங்க. இதனுடைய டிசைன் படி தான் அங்க ஓடும். ஆமா. நாங்க எப்படிமா இருந்தா அங்க ஓடும். இது என்ன டிசைன் இருக்கு அது ஓடும். ஆமாங்களா? சரி. இதுக்கு பேரு டாபி. ஆமாண்ணா. இதே டிசைன் அட்டை. இப்போ இதுல என்ன டிசைனோ இங்க என்ன போறோமோ அதான் ஓடுங்க. அந்த மாடல் அங்க ஓடுது. ஓடுங்க. சரி. இப்போ இது என்ன ஓடிட்டு இருக்குங்க? இப்போ வந்து 8 கட்டு ஓடிட்டு இருக்குண்ணா. இது 8 கட்டுங்கண்ணா. துண்டைட்டுங்கண்ணா. 8 கட்டு. ஆமா. போடுவீங்களா? துண்டைட்டுங்கண்ணா. துண்டைட்டம். ஓ பெரிய துண்டு. ஆமா 25 பீஸ் வருங்கண்ணா. இது கட்டுற டவல் மாதிரி வரும். சரிங்க. எல்லாமே அதான் அந்த இது வந்து இப்போ இது வந்து காலிச்சுங்கண்ணா, டேபிள் போற மாதிரி வரும். இது ஒரே போர்வையா இருக்கும். ஓ இது மீன் ரேட்டும் 85 இன்ச் ஒரே ஆகலாம். அப்படிங்களா? இது என்ன போர்வைக்கா? போர்வைக்கு இல்லை ஸ்க்ரீனுக்கு போகணும். ஸ்க்ரீனுக்கு அல்லது போர்வைக்கு? இந்த ஐட்டம். ஆமாங்க. சரி. அது வந்து ஜோடிங்க. அது சரிங்க. இதுங்க இது ஆஸ்திரிக்கு போகணும். ஜோடி சிங்கிள் பெட்டுக்கு போகும். சிங்கிள் பெட்டுக்கு இது போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அது வந்து துண்டு ஐட்டம். இதெல்லாம் வந்து பெட்டுக்கு போறது. அது வந்து போர்வைக்கு போகும். எல்லாம் ஜன்னலுக்கு போகணும். ஓ சரிங்க. இப்போ இதுங்க இதுவும் அதே தானா? இது 8 கட்டு தான். இது வந்து 12 பெட் கர்ச்சிப். இது கர்ச்சிப்னா 12 பெட். கர்ச்சிப்புக்கு போகுதுங்களா? ஆமாங்க. ஓ இதுல இருந்து இது ஒரு கர்ச்சிப். இதுல இருந்து ஒரு கர்ச்சிப் தான். சரிங்க. இங்க பாருடா. ஓ அப்படியா? எடுத்து விடுங்க. ஓ இப்போ பார்த்தோம்னா இது 12 பாயிண்ட் தான். அதுல இருந்து இது வரைக்கும் ஒரு கர்ச்சிப். ஆமா. இது 4 பிட் ஓடுதுண்ணா. ஓ இதெல்லாம் 4 செட் வரும். 1 2 4 பிட். ஓ இது கர்ச்சிப் ஐட்டம். ஆமாங்க. இது பெட்ஷீட், போர்வை. இதுங்க இப்ப நம்ம அங்க இருந்து தறியில இருந்து நெய்து இங்க வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ இது வந்து நம்ம அங்க பார்த்தது வந்து இது பெட்ஷீட், போர்வை ஐட்டம். போர்வை ஐட்டம்ண்ணா. போர்வை ஐட்டம். நாங்க ஜோடியா மடிச்சு வச்சிருக்கோம்ண்ணா. மடிச்சு எல்லாம் பீஸ் போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது மீட்டர் ஐட்டம்ண்ணா. இது வந்து ஸ்கிரீனுக்கு அது மாதிரி மீட்டர் ஐட்டமா வச்சிருக்காங்க. மீட்டர் ஐட்டமா வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இப்போ இங்கேயும் அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கட்டி நாங்க கருவுக்கு அனுப்புவோம். இது எல்லாமே நீங்க வந்து கோனை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி துணியை வந்து நெய்து அதுக்கப்புறம் நீங்க கரூர் கொண்டு போயிடுறீங்க. அப்படியே அழைத்து வருதாங்கண்ணா. அப்படியே ஏற்றி விட்டுருவீங்க. அது நமக்கு வந்து கூலி மட்டும்தான். ஆமாங்கண்ணா. அங்கிருந்து வரும்பொழுது நமக்கு இடைக்கு அடிங்கன்னா அது நான் கூலி நம்மளுக்கு வரும். ஓ அந்த நம்ம எவ்வளவு 300 கிலோ கொடுக்குறாங்கன்னா அவங்க வெயிட் அவங்க எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்கன்னா அவங்க வெயிட் கொடுக்கணும். அதே வெயிட்டுக்கு நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா ஷார்டேஜ் எங்களுக்கு ஷார்டேஜ் நமக்கு வரும். அதே வெயிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குண்டான கூலி என்னவோ நமக்கு வந்து நமக்கு கூலி வந்து நம்மளுக்கு. சரிங்க. இப்ப இதெல்லாம் இப்ப இந்த ஐட்டம்லாம் தரையில ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்க.
இதுவும் எல்லாம் பெட்ஷீட் தான். இது இல்லைங்க, துண்டுங்க. இதான் இது துண்டு தான். 22 துண்டு தாங்கண்ணா. துண்டு தான். ஆமாங்கண்ணா. சரிங்க. எட்டுக்கு பெரும்பாலும் இங்க தான் ஓடுங்கண்ணா. இந்த மாதிரி ஐட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு இல்லையா? துண்டு, போர்வை, ஸ்கிரீன் துணி, இந்த மாதிரி ஐட்டம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? சரிங்க. கரூர்னா பாக்ஸ் இப்படிதான் வருங்கண்ணா. பாலிஷ் பொட்டி. கரூர்ல இருந்து அந்த மாதிரி பாக்ஸ் தான் வருது. ஆமாங்கண்ணா. பாலிஷ் பொட்டி வரலாம். பாலிஸ்டர் துணிங்கண்ணா. பாலிஸ்டர் கோன் வருது. ஆமாண்ணா. பாலிஸ்டர் கோன் வரக்கூடிய பெட்டி. சரிங்க. இது பாலி காட்டன் தான். பாலி காட்டன். ஆமா. பாவு பாலிஷ்னா ஓடிக்கு வந்து காட்டன். காட்டன் ஓடுறது காட்டன். ஆமாங்கண்ணா. சரிங்க. இந்த மாதிரி தான் துணியானது நெய்து வெளியில போகுது. ஓகேங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொறுமையா இந்த தறியை பத்தி, பாவு ஓடுறதை பத்தி, அதெல்லாம் அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு தெளிவா சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் அண்ணாமலைங்கண்ணா. அண்ணாமலை. ஓகேங்க, ரொம்ப நன்றி. சரிங்க. இப்போ நம்ம இந்த தறி கூடத்தை பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வில்லேஜ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம சந்திக்கலாம்.